அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் 4வது கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு ப்ளவுஸுடைய ஷோல்டர் ஆர்ம் ஹோலில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், எத்தனை டைப் ஆஃப் ப்ளவுசஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொரு டைப்பு கட்டிங் போடும்போதும் இந்த ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் என்னென்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். செகண்ட் 2 கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பு, ஈஸ் எலமெண்ட்ஸ் இதை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங்கை வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு வீடியோ இது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு 3 டைப் ஆஃப் ப்ளவுஸஸ் சொல்லியிருந்தோம். அது என்னங்கிறது நம்ம ஓரலாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் நெக்கு. இந்த நார்மல் நெக் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆர்ம் ஹோலும் பேக் நெக்கும் ஒரே ஹைட்டில் வந்து வரக்கூடியது தான் நமக்கு ஒரு நார்மல் நெக்குடைய ஒரு ப்ளவுஸு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ நெக்கு. இது கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், ஆர்ம் ஹோல் கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த ஆர்ம் ஹோல் லென்த்தை விட கீழே இறங்கி இருக்கும் நெக்கோட ஷேப். இது வந்து நமக்கு லோ நெக்காக நமக்கு வந்து வரும். ஓகேவா? இதுக்கு அடுத்தது 3வது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் நெக் அல்லது க்ளோஸ் நெக்கு. நம்ம போட் நெக்குனாலும் சரி, க்ளோஸ் நெக்குனாலும் சரி, கழுத்து கொஞ்சம் மேலே இருக்கும், ஷோல்டர் வந்து கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும், ஆர்ம் ஹோல் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், இந்த ஷேப்பில் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர், ஆர்ம் ஹோல் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இது நார்மலான ப்ளவுஸில் கிட்டத்தட்ட ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் ஒரே அளவு இருக்கும். இல்லைன்னா ஷோல்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆர்ம் ஹோல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதில் வந்து ஷோல்டர் கம்மியாக இருக்கும், ஆர்ம் ஹோலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் நமக்கு வந்து இருக்கும். பட் நெக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் லோவாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 ப்ளவுஸ்லேயுமே இந்த அளவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து டோட்டலாக இது 2ஐ விட ஷோல்டர் வந்து ஃபுல்லாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்தும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இந்த செஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போடும்போது நமக்கு இந்த சின்ன ஷோல்டர் சின்னதாக இருக்கும், இது போடும்போது சின்ன ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது போடும்போது போட் நெக் அப்படின்னா சின்ன ஷோல்டர் ரொம்ப சின்னதாக இருக்கும். க்ளோஸ் நெக்குன்னு வரும்போது உங்களுக்கு இந்த அளவு சின்ன ஷோல்டர் அதிகமாக இருக்கும். பட்டு ஷோல்டரும் சரி, ஆர்ம் ஹோல் சரி, கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு வரும். இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் ப்ளவுசஸில் நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவில் எத்தனை டைப் இருக்குது, அது என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றுக்கும் எப்படி ஸ்லீவ் கட்டிங் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 டைப் ஆஃப் ஸ்லீவ்ஸில் பேசிக்கான டைப் வந்து இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஸ்லீவ். இந்த கேப் ஸ்லீவ் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்லீவ்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேப் ஸ்லீவ், செகண்ட் வந்து ஷார்ட் ஸ்லீவ், தேர்டு வந்து எல்போ ஸ்லீவ், ஃபோர்த்து வந்து 3/4 ஸ்லீவ், லாஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து வரும். இதுதான் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு சுடியாக இருந்தாலும் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வேர் பண்ணுறோன்னாலும் இந்த 5 ஸ்லீவில் ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கேப்பு. இந்த கேப் ஸ்லீவுக்கு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம். ஓகேவா? பொதுவாக இப்போ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேப் ஸ்லீவ் மட்டும் தைக்க போகிறீங்கன்னா இதுக்கு உண்டான அளவுகள் மட்டும் போதும். இந்த ஷார்ட் ஸ்லீவ் தைக்க போகிறீங்க அப்படின்னா இது 2க்குமான மெஷர்மெண்ட்டு, லென்த்து, சுற்றளவு நமக்கு தேவைப்படும். எல்போ ஸ்லீவ் தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்லீவு கூடிய ஹைட்டு, சுற்றளவு எல்லாம் நமக்கு தேவைப்படும். இந்த 3/4 ஸ்லீவ் நீங்கள் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்லீவுடைய அளவுகளுமே நமக்கு தேவைப்படும். அந்தந்த இடத்துல ஹைட்டு, அந்தந்த இடத்துல சுற்றளவுங்கிறது தேவைப்படும். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் போட போகிறீங்க அப்படின்னா இந்த 5 அளவுகளுமே நமக்கு வேணும். கேப் ஹைட் என்ன, ஷார்ட் ஸ்லீவோட ஹைட் என்ன, எல்போ ஸ்லீவோட ஹைட் என்ன, 3/4 ஸ்லீவோட ஹைட் என்ன, இது எல்லாமே இந்த ஃபுல் ஸ்லீவுக்கு தேவைப்படும். ஓகேவா? அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது இப்போ கேப் ஸ்லீவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு ஹைட் அப்படிங்கிறது வேணும். செகண்ட் ஒன் வந்து கேப் ரவுண்ட் அப்படிங்கிறது வேணும். இதில் வந்து ஹைட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு ஒரு 2 to 4 இன்ச்சஸ்க்குள்ளே தான் நமக்கு வந்து இந்த கேப்புடைய ஹைட்டு அப்படிங்கிறது நமக்கு வரும். அந்த ஸ்லீவுடைய ஹைட்டும் அதுவாக தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? இந்த கேப் ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஒரு கேப் ரவுண்ட் வந்து ஒரு 6 இருக்குது அப்படின்னா கேப் ஹைட் வந்து
இதில் 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் ஹைட் அப்படிங்கிறது கிடச்சிரும். அதே போல் கேப் ரவுண்டில் பாதி இது. ஓகேவா? இப்போ டோட்டலாக கேப் ரவுண்டு 12 இருக்குது அப்படின்னா நமக்கு அளவுகள் மார்க் பண்ணும்போது நம்ம 6 இன்ச் எழுதுவோம். அதை 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்போட ஹைட்டாக கிடச்சிரும். இந்த கேப்போட ஹைட்டு தான் உங்களுக்கு இந்த கேப் ஸ்லீவோட ஹைட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த கேப் ரவுண்டை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்போடைய ஹைட்டு கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்புடைய ரவுண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி கிளாத்தை வந்து நம்ம போட்டுருவோம் இல்லையா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஹைட் வந்து நீங்கள் இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட் வந்து நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுவீங்க. அப்போ இது கீழே எக்ஸ்ட்ராஸாக நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் இல்லையா? இப்போ இதுக்கு மேலே இதுதான் நமக்கு இந்த ஹைட்டு, ஸ்லீவோட ஹைட்டு. இந்த கேப் ஹைட்டையே நீங்கள் ஸ்லீவோட ஹைட்டாகவும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இறக்கம் வேணும்னா நீங்கள் இறக்கம் வந்து வச்சுக்கலாம். இது நம்ம ஹைட் வந்து இப்போ மார்க் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் இங்கே எடுத்துருக்கிறேன். அது மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணாமல் ஜஸ்ட் அதையும் சேர்த்து மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம கேப் ரவுண்டுங்கிறது மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த கேப் ரவுண்டு நமக்கு இங்கே வருது அப்படின்னா இந்த கேப் ரவுண்டு நேருக்கு இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது கேப்போட ஹைட்டு மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இதுக்கும் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுடைய ஆர்ம் ரவுண்டு வந்து இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆர்ம் ரவுண்டும் நீங்கள் வந்து கேப் ரவுண்டு கேப் ஹைட்டும் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் வரக்கூடியது கரெக்டாக கேப் ஹைட்டு உங்களுக்கு கிடைக்கும். இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்ம் ரவுண்டுங்கிறது கரெக்டாக கிடைக்கும். இதில் நீங்கள் 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் சென்டர்லேயும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல வச்சுட்டு இந்த உள்வளைவு அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே இந்த கேப் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே இந்த ரெண்டுமே வந்து நமக்கு இங்கே ஜாயிண்ட் ஆகிடணும். ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல நமக்கு 1 இன்ச்சு தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே 1 இன்ச்சு தான் கேப் ஹைட்டை விட 1 இன்ச்சு தான் ஸ்லீவோட ஹைட் அதிகமாக எடுத்துருக்கோங்கிறப்ப நமக்கு அடிக்கையுடைய அளவு 1 இன்ச்சு தான் வந்து இருக்கும். இங்கேயும் நீங்கள் வந்து 1 இன்ச்சு சேர்க்காமல் 3 இன்ச்சு மட்டும் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த 1 இன்ச்சும் இருக்காது. இங்கேருந்து இது வரைக்குமான அளவு தான் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டாக வந்து வரும். அப்போ அடிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம 1 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த ஸ்லீவ் ஓப்பன் இருக்கு இல்லையா? இதிலேருந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், கீழே இப்போ இதுதான் நமக்கு ஸ்லீவுடைய சரியான ஒரு உயரம் அப்படின்னா இதுக்கு கீழே இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப் ரவுண்டுடைய சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கிட்டு இந்த அளவை இந்த மாதிரி நீங்கள் அப்படி வளைச்சி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? இப்படி வளைச்சி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அடிக்கையுடைய அளவு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். நமக்கு அடிக்கையுடைய அளவு எக்ஸஸாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஸ்டிச்சஸ்க்கு விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் கொடுத்து நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு ஒரு கேப் ஸ்லீவாக நமக்கு வந்து வரும். இப்போ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ்க்கு வந்து போகலாம். வந்து நமக்கு ஷார்ட் ஸ்லீவ் இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லீவ் அப்படின்னா இந்த ஷார்ட் ஸ்லீவ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா, ஒன்று ஸ்லீவோடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு வேணும். செகண்டு ஸ்லீவுடைய ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேணும். மூணாவது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேப் ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அடுத்தது இதோடைய கேப் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேணும். லாஸ்ட் ஒன் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வேணும். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம பேக் எடுக்கும்போதே நம்ம வந்து எடுத்துருவோம். இதுக்குன்னு ஸ்லீவுக்குன்னு தனியாக நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. பேக் பீஸ் நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆர்ம் ஹோல் ரவுண்டு வருதோ அதே ஆர்ம் ஹோல் ரவுண்டு தான் நமக்கு ஸ்லீவுக்கும் வரணும். இந்த ஷார்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாத்தை அந்த மாதிரி நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஸ்டிச்சஸ்க்காக நம்ம மார்க் பண்ணிடுவோம். இதுதான் நமக்கு ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் 5.5 இன்ச்சு ஸ்லீவோட ஹைட் எடுக்கிறேன். ஸ்லீவ் ஓப்பன் வந்து டோட்டலாக 11 இன்ச்சு. அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 5.5 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். கேப் ரவுண்ட் அப்படிங்கிறது 12. அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச்சு கிடைக்கும்.
கேப் ஹைட் அப்படிங்கிறது இந்த 12 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் ஹைட் கிடச்சிரும். மேலே இந்த மாதிரி 2 குறி போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான அறிகுறி. ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது நான் 7 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன். இப்போது நமக்கு ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இங்கே 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடுறோம். இங்கே ஸ்லீவ் ஓப்பன் வந்து 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடுறோம். சைடில் 1.5 இன்ச்சுக்கு அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இப்போது இந்த கேப் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு, இங்கேருந்து 6 இன்ச்சுங்கிறது நம்ம இங்கே மார்க் பண்ணிடுவோம். இது நேரி இப்படி ஒரு லைனுங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் ஹைட்டு மேலே இருந்து நீங்கள் 3 இன்ச்சில் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல மேலே ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கோமே, அப்போ அதிலிருந்து நம்ம மார்க் பண்ணணுமா இல்லை மேலே இருந்து மார்க் பண்ணணுமாங்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கீங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மேலேருந்து தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேலேருந்து இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு, இதுவும் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு அப்படிங்கிறப்ப நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணால் இங்கே வரும். ரைட்டா? இப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணுவோம். நம்ம ஜாயிண்ட் போடும்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்துடும். அப்போ ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மேலேருந்து மார்க் பண்ணாலே நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்ந்தே நமக்கு அது வந்து வந்துடும். ஓகேவா? அதனால் நம்ம மேலேருந்து அப்படியே 3 இன்ச்சுங்கிறது நீங்கள் கீழே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ மார்க் பண்ணினதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு கிராஸ் லைன் வந்து போடுங்க. இந்த லைன் வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்ஹோல் ரவுண்டை விட ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், இப்படி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இங்கேருந்து இந்த லைனை இங்கே வந்து டச் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த ரவுண்டுங்கிறது கொஞ்சம் எக்ஸஸாக கிடைக்கும். இதுவே நம்ம 10லன்னு சொல்லி இங்கே சைடில் எடுக்கும்போது இங்கே கேப் ரவுண்டு வந்து அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு லூஸ் வந்து விழும். அதனால் கொஞ்சம் இதை கீழே வந்து இறக்கிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே முன்ன பின்ன நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வேறு மாதிரி கட்டிங் வந்து போடுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் நார்மலான ஒரு அளவு இருக்கிறவங்களுக்கு, நார்மலான ஒரு பாடி சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் சரியாக வந்து வரும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்லீவ் ஓப்பனுக்கு மார்க் பண்ணிடுறோம். சைட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிடுறோம். இது வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. இதில் சென்டர் மார்க் பண்ணிடுறோம். இதுலேயே சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து இதை அப்படியே கொண்டு போய் இதுக்கும் 1/2 இன்ச்சில் டச் பண்ணி இப்படி கீழே முடிச்சிடும். இது நல்லா ஃபேட்டாக இருக்காங்கன்னா இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லீனாக இருப்பாங்கன்னா அதை விட கீழே ஒரு 1/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் கீழே இறக்கி எடுக்கலாம் இந்த உள்வளைவு கட் பண்ணுறத. இது வந்து அவங்களுடைய பாடி சைஸை பொறுத்து. நல்ல சதப்பிடிப்பாக நல்லா குண்டு குண்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த 1/2 இன்ச்லேயே முடிச்சிருங்க. அவங்களுக்கு ரொம்ப உள்வளைவு கட் பண்ணணுங்கிறது இல்லை. இதுவே வந்துட்டு ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு 1/2 இன்ச் எடுங்க. பட் ஒருத்தர் பார்க்கும்போது ஓகே இவங்க நார்மலாக இருக்காங்க, ஹைட் வெயிட்டு கரெக்டாக இருக்குது, ஒரு ரொம்ப குண்டாகவும் இல்லை ரொம்ப லீனாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே இங்கே அட்டாச் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்லேயே இதை வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? இது நீங்கள் ஆர்ம் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஷார்ட் ஸ்லீவு. இப்போ இதிலேருந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எல்போ ஸ்லீவுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். எல்போ ஸ்லீவுக்கு இப்போ இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதுக்கு கீழே நம்ம கிளாத் வந்து அதே போல் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறோம். அப்படின்னா இப்போ இதில் இது வரைக்கும் நமக்கு ஒரு 10 இன்ச்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே ஸ்டிச்சஸ்க்கு நம்ம சேர்க்குறோம். 10 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம ஸ்டிச்சஸ்க்கு மேலே சேர்த்து 10.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணுறோம். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றளவை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் இப்படி ஒரு லைன் வந்து போடுங்க. இது நமக்கு எல்போ ஸ்லீவாக வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இதில் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணணும். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போட்டு திருப்பி தான் இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்து இதுக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாத் வந்து நமக்கு என்ன செய்யும், லூஸ் கொடுக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த இதுவுமே நமக்கு இங்கேருந்து வராமல் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி நமக்கு இப்படி வந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்கும். நீங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நேர் கட்டிங் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்லீவும், ஒன்று வந்து கேப் ஸ்லீவும், இன்னொன்று வந்து எல்போ ஸ்லீவும் நான் உங்களுக்கு கட்டிங் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் கரெக்டாக எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இதே போல் தான் நமக்கு 3/4 அப்படின்னு வரும்போது
இப்போ நமக்கு ஒரு 13 இன்ச்சிலேருந்து நான் என்னென்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக வருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 13.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ் கூட சேர்த்து மேலே மார்க் பண்ணிடுறோம். அதுக்கும் இதே மாதிரி கேப்பு, ஷார்ட் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் வந்து 3/4 போடுறீங்க அப்படின்னாலும் 9 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 9ல் பாதிங்கிறப்ப 4.5 இன்ச்சு வரும். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம அதை அப்படியே வச்சுருவோம். பட் இந்த இடத்துல வரும்போது 4.5 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச்சு இங்கேருந்து இது இப்படி கொஞ்சம் விலகி வர மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த எல்போவுக்கு கீழே வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்லீவ் வந்து கைக்குள்ளே போகும், கைக்கு மேலேயும் ஏறும். இந்த இடம் லூஸ் இருந்தால் தான் நம்மளால் கையை வந்து நீட்டி மடக்கி ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் என்ன அளவு இங்கே லூஸ் கொடுக்குறீங்களோ அதை விட இங்கே வந்து நீங்கள் 1/2 இன்ச்சுங்கிறது லூஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதே போல் தான் இதுக்கு கீழே வரக்கூடிய ஃபுல் ஸ்லீவும். ஸோ இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் எப்படி மார்க் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. இது வந்து நார்மலாக நம்ம கேப் ஹைட்டு, கேப் ரவுண்டை வச்சு மார்க் பண்ணக்கூடியது. இதுவே இப்போ நம்ம வந்து ஒரு போட் நெக் போடுறோம், ஒரு க்ளோஸ் நெக் போடுறோம் அப்படின்னா இந்த கேப் ரவுண்ட்லையும் இந்த கேப் ஹைட்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது எப்படிங்கிறத க்ளோஸ் நெக் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இன்னும் புரியும். அடுத்தடுத்து ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது என்ன மாதிரி ப்ளவுஸ் கட்டிங்க்கு நமக்கு ஸ்லீவ் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. பட் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்லீவ் கட்டிங் என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்லீவுக்குமே நமக்கு ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கேப் ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2.5 இன்ச்சில் இருந்து உங்களுக்கு 4 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த கேப் ஸ்லீவோட ஹைட் அப்படிங்கிறது வரலாம். அந்த ஹைட் இருக்கக்கூடிய இடத்துல என்ன சுற்றளவு இருக்கோ நீங்கள் அந்த சுற்றளவுங்கிறது நீங்கள் ஸ்லீவ் ஓப்பனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சில் இருந்து உங்களுக்கு 7 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். இது அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து நமக்கு இந்த ஆஃப் ஸ்லீவோடது நமக்கு வந்து மாறும். அடுத்தது எல்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10.5 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வரும். இதுவுமே அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா 9, 9.5, 10, 10.5 அது வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3/4 அப்படிங்கிறப்போ நமக்கு 13 இன்ச்சஸில் இருந்து நமக்கு 16 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். அதுவே ஃபுல் ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப ஒரு 18ல் இருந்து ஒரு 22 இன்ச் அல்லது 23 இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து நார்மலாக வரும். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு தரையும் அளந்து பார்க்கும்போது இந்த அளவுகளுக்குள்ளே தான் அந்தந்த ஸ்லீவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன ஸ்லீவ் கட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு உண்டான சுற்றளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஹைட்டு அது நேரு அதுக்குரிய சுற்றளவு அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணணுன்னாலுமே, இப்போ உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க வந்து உங்களுடைய ரெகுலர் கஸ்டமராக ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுவாங்க, சுடியும் ஸ்டிச் பண்ணுவாங்க, மேக்ஸியும் ஸ்டிச் பண்ணுவாங்க, என்ன மாதிரி வேணாலும் ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவோடைய அளவுகளும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்லீவ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக தைக்க முடியும். இல்லை நீங்களே தைச்சிருங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கொடுத்துருக்கிற மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஸ்லீவ் தேவைப்படுமோ அதை நம்மளே வந்து டிசைன் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த அளவுகள் எல்லாமே எடுத்து வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹைட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த நார்மல் ப்ளவுஸு, லோ நெக் ப்ளவுஸு, க்ளோஸ் நெக்கு அல்லது போட் நெக் ப்ளவுஸுக்கு என்ன மாதிரி ஸ்லீவில் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கு இங்கேருந்து ஷோல்டர் 6 இன்ச் வைக்கிறோம், ஆம்ஹோல் உயரம் 5.5 இன்ச் வைக்கிறோம், செஸ்ட் ரவுண்டு ஒரு 9.5 இன்ச் வைக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் செஸ்ட்டு 9.5, இது 5.5, இது 6 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம சேர்ப்போம். இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு நார்மலாக பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஆஃபில் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம் ரவுண்டை இங்கேருந்து அப்படியே இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே இப்படி போய் நம்ம முடிச்சிடுவோம் இல்லையா? இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 6 இன்ச் இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? 6 இன்ச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த 9.5 இன்ச்சில் நம்ம 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 3.5 இன்ச்சு இருக்குமா? இந்த 3.5 இன்ச்சை நம்ம என்ன செய்யலாம்? கேப்புடைய ஹைட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ கேப் ஹைட்டு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதிலேருந்து நம்ம கேப் ரவுண்டு இதை வந்து அப்படியே 2ஆக போட்டோன்னா 7 இன்ச்சு வரும். இதுதான் நமக்கு கேப்புடைய ரவுண்டாக நமக்கு வந்து வரும். அப்போ என்னாகும்? கேப் ரவுண்டு 7, கேப் ஹைட்டும் வந்து 3.5,
இங்கேருந்து 3.5 இன்ச் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆம் ரவுண்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இங்கேருந்து ஸ்லீவ் ஓப்பனுக்கு நம்ம ட்ரா பண்ணிடலாம். சைடில் 1.5 இன்ச்சுங்கிறத எடுத்துக்கலாம். இங்கே வரைஞ்சிடலாம். நம்ம ஈஸியாக ஸ்லீவ் கட்டிங் அப்படிங்கிறது போட்டுடலாம். ஓகேவா? அப்போ இந்த அளவு அப்படியே 2ஆக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவும் கிடச்சிரும். ஸ்லீவ் ஓப்பன் ஏற்கனவே நீங்கள் அளவு எடுத்துருப்பீங்க. இதை வச்சு ஈஸியாக நம்ம கட்டிங் போட்டுடலாம். இந்த கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இங்கே இருந்து இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி நேராக நம்ம பேக் கட் பண்ணிடுறோம் அப்படின்னா அதை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவு இந்த அளவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ளவுஸ் கட்டிங்கில் சேம் இதே மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். பாருங்கள். ஓகேவா? இப்போ இதுக்கு கீழே நமக்கு இங்கே பேக் நெக் இப்படி வரும். இது வந்து ஒரு நார்மலான நெக்கு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த 5.5 இன்ச்சுக்குள்ளே 6 இன்ச்சு அப்படி தான் வரும். ஸோ இது மாதிரி தான் நமக்கு இந்த நெக் போர்ஷன் வந்து நமக்கு வரும். இது வந்து நமக்கு ஒரு நார்மலான ஒரு நெக்குக்கு. இப்போ இதுவே லோ நெக்குக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு லோ நெக்குனா நமக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ நார்மல் ஒரு நெக்கை விட நமக்கு இந்த நெக் வந்து கம்மியாக தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வருது. இப்போ 5.5 இன்ச்சு தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். பட் இந்த இடமும் நமக்கு அதே 5.5 இன்ச்சு தான் வரும். இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து இங்கே லோ நெக் வரும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த செஸ்ட்டை வந்து நார்மலான ஒரு ப்ளவுஸை விட இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துருவோம். அப்போ இந்த அளவு நமக்கு அதில் 9.5 இன்ச்சு வருதுன்னா இதில் 9 இன்ச்சு தான் வரும். அப்போ இங்கே 6க்கு 5.5 ஆகிடுச்சு, இங்கே 9.5க்கு 9 ஆகிடுச்சு. அப்போது இந்த 9லேருந்து இது வரைக்கும் அளவு எவ்வளோ இருக்கும், இதே அளவு தான் இருக்கும். அப்போ 5.5 இன்ச்சு. ஓகேவா? அப்போ நம்ம 9லேருந்து 5.5 போயிடுச்சுன்னா எவ்வளோ, அப்பையும் நமக்கு என்ன செய்யும், 3.5 இன்ச்சு தான் வரும். இந்த அளவும் கிட்டத்தட்ட நமக்கு சேம் அதே 7 இன்ச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வரும். ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன நமக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே எழுதுக்கலாம். ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்லீவுக்கும் லோ நெக் ப்ளவுஸுக்கு வரக்கூடிய ஸ்லீவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா நமக்கு இந்த அளவும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. இது இப்படி முன்னாடி ஷோல்டர் முன்னாடி வரும்போது செஸ்ட்டும் நமக்கு இங்கே முன்னாடி வந்துடும், கழுத்து கீழே இறங்கும் போது. ஓகேவா? அப்போ இப்போ இதுலேயும் உங்களுக்கு டவுட் அப்படிங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ க்ளோஸ் நெக்கு போட் நெக் அந்த மாதிரி வரும்போது என்ன சேஞ்ச் வருங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு போட் நெக் அல்லது ஒரு க்ளோஸ் நெக்கு. க்ளோஸ் நெக்குனா நமக்கு ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சு தான் இறக்கங்கிறது வரும். அதுவே வந்து போட் நெக் அப்படிங்கிறப்ப 2, 3, 4 அந்த மாதிரி அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ இதில் இந்த ஷோல்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் ஷோல்டர் அப்படியே நம்ம பாதியாக டிவைட் பண்ணி வச்சுருவோம். சில நேரம் ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணியும் எக்ஸஸ் பண்ணியும் வைக்க வேண்டியது இருக்கும். யாருக்கு எக்ஸஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்லோப் இருக்கிறவங்களுக்கு நம்ம வைக்கணும். ஸ்லோப்பை பற்றியும் ஏற்கனவே நம்ம 3ஆவது கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஷோல்டருங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு வச்ச இடத்துல இங்கே நம்ம 7 இன்ச்சு 7.5 இன்ச்சுங்கிறது நம்ம வைப்போம். ஃபுல் ஷோல்டர் நமக்கு நேரடி ஷோல்டர் 15 இருக்குன்னா அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷோல்டருங்கிறது எடுப்போம். அப்போ இந்த ஷோல்டர் என்னாகும், அதிகமாகும். இந்த இடத்துல நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவோம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 7 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 9 இன்ச்சு நமக்கு ரெடி அளவு அப்படின்னா நம்ம இங்கே என்ன செய்வோம், 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் அவங்கவுங்க பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம எக்ஸஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோனாலும் இங்கே 9.5 இன்ச்சுங்கிறது நமக்கு வருது அப்படின்னா இப்போ இங்கே நமக்கு 7, இங்கே 9.5. இப்போ இங்கே வந்து 7.5 இன்ச் இருக்குது, அதை விட இங்கே 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளி வச்சுருக்கோம். அப்போ இந்த 9.5ல் இந்த 7 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும், 2.5 இன்ச்சு வரும். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு நமக்கு 3.5 இன்ச்சு வந்திருந்தது, இதுக்கு நமக்கு 2.5 இன்ச்சு வந்திருந்தது. அப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து கட்டிங் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு குறையும். இந்த மாதிரி நம்ம போட் நெக்கு, காலர் நெக்கு, க்ளோஸ் நெக் போடும்போது இந்த அளவு நமக்கு குறையும். அப்போது கேப் ஹைட் அப்படிங்கிறதும் நமக்கு ப்ளவுஸில் குறையும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 3.5 இன்ச்சு வச்சு போடுறோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சரியாக மேட்ச் ஆகாது. ஒன்றும் லூஸ் கொடுக்கும், இல்லைன்னா எங்கேயாவது கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடியது ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன நமக்கு வரலாம். மற்றபடி கிட்டத்தட்ட இதே அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ இதுலேயுமே நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இதோடைய ஸ்லீவ் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும்.
ஓகேவா. இதை வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் போட்டுட்டு தான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். இது வந்து நமக்கு 4வது கிளாஸு. கண்டிப்பாக இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸு, நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங், க்ளோஸ் நெக், இது 3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எப்படி ஸ்லீவ் வந்து நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுவோம், அதோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.